ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான், ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ராஜ்மா தான் செய்ய போகிறேன். ராஜ்மா அதாவது கிட்னி பீன்ஸ்ன்னுவாங்க. தமிழில் இதுக்கு என்ன பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ராஜ்மாவும் ஜீரா ரைஸ் மாதிரி சேர்ந்துருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நம்ம இந்த ராஜ்மா சோக் பண்ணி வைக்கணும். இந்த ராஜ்மா ஓவர் நைட் சோக் பண்ணால் தான் நல்லபடியாக வேகும். பாருங்கள், இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் நான் இந்த ராஜ்மா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரேவிலையும் போட போகிறோம், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு இந்த கிரேவிக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கிட்னி பீன்ஸ் எடுத்திருந்தேன். ராஜ்மா அதுக்கு ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் தோல் சீவி கட் பண்ணி அது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ட்ரை மசாலான்னு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரியாணி லீவ்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நான் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டு வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் மசாலா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் இதில் நம்ம போட்டுட்டு இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்து பொறுமையாக தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சைஸ் தக்காளி அரைச்சிருக்கேன். இந்த 200 கிராம் கிட்னி பீன்ஸ் கிரேவிக்கு இது தேவையான அளவு, போதுமான அளவு. இதுவும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கு மசாலா இன்றைக்கி நான் என்ன போட போகிறேன்னா தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே ராஜ்மா வேகும் போது உப்பு போட்டிருந்தோம், அது நம்ம பார்த்துன்னு போட்டுக்கணும். தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூனு, தனியாத்தூள் 3 டீஸ்பூனு. ராஜ்மா மசாலா என்கிட்ட இல்லாதனால நான் சிக்கன் மசாலா போட்டுட்டு இருக்கேன். சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன். அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுட்டு இருக்கேன். இதில் ராஜ்மாவில் மஞ்சள் சேர்க்க மாட்டாங்க. மஞ்சள் சேர்க்காம தான் ராஜ்மா எப்போவுமே பண்ணணும். நம்ம மஞ்சள் சேர்த்தோம்னா இந்த ராஜ்மாவில் ராஜ்மா கஸ்பாயிடும். இது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. எனக்கு யாரும் சொன்னாங்க, எப்போவுமே ராஜ்மாவில் மஞ்சள் போடக்கூடாதான், மஞ்சள் போடாமல் தான் நம்ம வேக வைக்கணுமா. அப்போ தான் ராஜ்மா கஸ்பு இல்லாமல் இருக்குமா. நானும் இப்போ பண்ணி பார்த்ததில் நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவேன் நான். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. மசாலாவும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சுருந்த ராஜ்மாவை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாயில் ஆக விடணும். தண்ணி பாருங்கள், தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு பாயில் ஆக விடணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லணும், நம்மளுக்கு தெரியாத விஷயத்த 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. பாருங்கள், இதுக்கு நான் ஜீரா ரைஸ் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அது மேலாப்பில் தூவிட்டு இப்போ நம்மளோட ராஜ்மா ரெடி ஆகிடுச்சு. அந்த ரைஸும் நான் பிளேட்டில் எடுத்துருக்கேன். இப்போ ராஜ்மா கிரேவி நம்ம போட்டுட்டு கூடவே ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோ